ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை டு நெதர்லாண்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம இப்போ பஸ் பார்க்கலாம். இந்த பஸ் எப்படி ஏறுறது இறங்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா, கீழே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், மேலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். இப்படி தான் கீழேயும் மேலேயும் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஆல்மேரா பவுட்டன் இப்போதைக்கு. ஸோ இப்போது அங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வந்து இங்கே நிழற்குடை இருக்கும், நல்லா கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக. இப்போ சப்போஸ் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த போர்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் இந்த பஸ் வந்து இத்தனை மணிக்கு வரும், இவ்வளோ நேரம் கழிச்சு வரும், இல்லை அந்த பஸ் வந்துருச்சா இல்லையா, எந்த நம்பர் பஸ் அப்படிங்கிற நம்ம ஊர்லலாம் வந்து பஸ் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பஸ் நம்பர் போட்டு வந்துருச்சா இல்லையான்னு அதில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அடுத்து இங்கேருந்து போகிற வழி எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும் நம்ம பஸ்ஸை விட. உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும், அங்கங்கே உட்கார மாதிரி நிற்கிற மாதிரியும் இருக்கும். இங்கே இருக்க பஸ்லாம் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இங்கே இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, இது ட்ராவல் கார்டு. இந்த கார்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த கார்டில் நம்ம பேர், நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து அச்சடித்து கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து கேரி பண்ணி வச்சுக்கணும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லாம் ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மிஷின் வந்து நம்ம ஏறினோடனே இருக்கும். அதில் வந்து அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கார்டை வந்து டேப் பண்ணணும். ஸோ தட் நம்ம ஏறிட்டோம், இந்த ஸ்டாப்பில் நம்ம ஏறியிருக்கோம் அப்படிங்கிறது அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். இறங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எல்லோ கலர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம கோயம்பேடுலேருந்து வடபழனிக்கு ட்ராவல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது வடபழனிக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு பஸ் கிளம்பும்போது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க டிரைவருக்கு வந்து இன்டிமேஷன் போயிடும். சப்போஸ் நம்ம மட்டும்தான் அந்த ஸ்டாப்பில் இறங்குறோம், நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா அந்த பஸ் வந்து டேரெக்டாக போயிடும், நிற்க மாட்டாங்க. இல்லை ஒரு 5-6 பேர் இறங்குறாங்க, அவங்களாம் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, அங்கே மேலே போர்டு இருக்கும், அங்கே ஸ்டாப்புன்னு வந்துச்சுன்னா யாரோ ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை ஸ்டாப்புன்னு இல்லை அப்படின்னா யாரும் பண்ணலை, நம்ம கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் அந்த ஸ்டாப் நிற்கும்னு அர்த்தம். அப்புறம் அதே மாதிரி இறங்குறப்பவும் நம்ம திரும்ப அந்த எல்லோ கலரை வந்து டேப் பண்ணி அப்படியே இறங்கிட வேண்டியதுதான். சப்போஸ் நம்ம ஏறுறப்ப வைக்கல, இன்பிட்வீனில் இங்கேயுமே நம்ம ஒரு மாதிரி செக்கிங்க்கு போலீஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, போலீஸ் செக்கர் அப்படின்னு வந்துகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் நம்ம வைக்கல அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், அதை நம்மளோட அந்த கார்டு இருக்கு இல்லையா, ட்ராவல் கார்டு, அதில் வச்சு பார்ப்பாங்க நம்ம செக்இன் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு. சப்போஸ் பண்ணலைன்னா டேரெக்டாக ஃபைன் தான். இங்கே ஃபைனை தவிர அவங்கக்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது, நாங்கள் மறந்துட்டோம் என்ன சொன்னாலும் அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் ₹1 அந்த மாதிரி €1 அந்த மாதிரி பண்ணி போகிறீங்க அப்படின்னா இவங்க ஃபைன் போடுறது இன்னுமே அதிகமாக இருக்கும், €30-40. இதில் டிக்கெட் அமௌண்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு நம்ம ஊர் மாதிரியே அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக 1 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்துடும். அது வந்து நம்ம கார்டில் வந்து நம்ம பே பண்ணிடணும். இங்கே வந்து 1 டேக்கு அப்படிலாம் வராது, 1 மந்த்துக்கு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த மந்த் எண்டில் தான் நமக்கு வந்து இவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அமௌண்ட் வரும். அவ்வளோதான் என்னோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குற நம்ம சென்னை டு நெதர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை டாட்டா பாய்.